பிரைஸ்லாம். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் நன்மை செய்ய சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி சிலருக்கு நாம் உதவி செய்கிறோம். நம்மால் ஆன உயன்றி உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு இடத்தில் காண்பித்து கொடுக்கிறோம், இந்த இடத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்கிறோம், நன்மை இருக்கும் என்று நன்மை செய்கிறோம். அவர்கள் அந்த இடத்தில் கஷ்டப்படும் பொழுது அவர்கள் தேவையை உணர்ந்தவர்களாய் நமக்கு நன்மை செய்கிறோம். சில அறிவுரைகள் சொல்லுகிறோம், அது தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோம். ஆனால் அந்த நன்மை செய்யும் பொழுது என்ன ஆகிறது என்றால், நமக்கு அந்த ஜனங்களே நமக்கு தீமையை வருவிக்கும்படி செய்கிறார்கள். நமக்கு ஒரு மனஸ்தாபத்தை கொண்டு வருகிறார்கள், தீமையான வார்த்தைகளை நம்மிடத்தில் பேசுகிறார்கள், நம்மை நோகடிக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நன்மையை செய்து தீங்கு அனுபவி என்று சொல்லியிருக்கிறார். அப்படி அனுபவிக்கும் போது தான் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அப்பொழுது அவர் நம்முடைய நன்மை செய்ததனால் ஏற்பட்ட தீமையை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நன்மை செய்வதை விட்டுவிடாதிருங்கள், நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று சொல்கிறார். அதனால் நாம் தீமை அனுபவித்தால் கூட, தீங்கான காரியம் மற்றவர்களிலிருந்து நமக்கு கிடைத்தால் கூட நாம் நன்மை செய்வதை விட்டுவிடாதிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் தேவ ஜனமே, மற்றவர்கள் என்ன பேசினாலும் என்ன இகழ்ந்தாலும் நம் இருதயத்தை புண்படுத்தினாலும் நாம் ஒரு உதவி என்று செய்த காரியத்தை அவர்கள் நேருக்கு நேராக மாற்றி நம்மிடத்தில் அது எதிரடையாய் கொண்டு வந்து நமக்கு தீமையான காரியங்களை பேசினாலும் நம்மை குறித்தே அவர்கள் பலவிதமாய் சொன்னாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார், சொல்லுகிறார். அதேபடி அவர் அநேக நன்மைகளை இந்த உலக ஜனத்திற்கு செய்த போதிலும் யூத ஜனங்கள் அவர்களை சிலுவையில் அறைந்து அவரை கொன்றார்கள் அல்லவா? அத்தகைய ஒரு பெரும்பாடு நமக்கு வந்துவிடவில்லை என்பதை உணர்ந்து அந்த தீமையை சகிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நாம் ஒருவருக்கும் அந்த தீங்கு வராதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த தீங்கு நினைக்கிறவர்களை மன்னித்து நாம் தொடர்ந்து நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நம்மை மாற்ற தேவன் அனுகிரகம் பாராட்டுவீராக. ஆமென். தேவனிடத்தில் ஜெபிக்கிற இந்த காரியத்திற்கு தேவன் நம்மை தொடர்ந்து நன்மை செய்யும்படியாய் நம்மை உயர்த்துவாராக. ஆமென். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.